சாதாரணமாக கருப்பை உறவுகளில் கண்ணீர் வரும். ஆனால் இங்கு கருப்பை யுத்தத்தில் கண்ணீர் வந்திருக்கிறது. சமூகம் எரிக்கப்பட்டு சமூகத்தில் இந்த இனவாத அரசியல் இந்த சமூகத்தை ஒடுக்கி அடக்கி இந்த சமூகத்துக்கு துன்பம் விளைவிக்கிற அந்த நேரத்தில் இந்த சமூகம் சார்பாக டாக்டர் ஷாஃபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இந்த சீரழிந்த இந்த இனவாத அரசியல் முஸ்லிம் சமூகத்தை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அந்த டாக்டர் ஷாஃபியை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் ஒரு பலிக்கடாவாக மாற்றப்பட்டார். இந்த சீரழிந்த இந்த இனவாத அரசியல் முஸ்லிம் சமூகத்தை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அந்த டாக்டர் ஷாஃபியை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் ஒரு பலிக்கடாவாக மாற்றப்பட்டார். சாதாரண பான் வெட்டுகின்ற கத்தி கூட ஒரு ஆயுதமாக காட்டப்பட்டது. அதில் வேர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா? அதை இந்த சமூகம் நம்பியது. இந்த இனவாதிகள் அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம், செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டார். நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765204604. எனக்கும் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த முதலாவது சந்திப்பை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த இனவாத இந்த கீழ்த்தரமான இனவாத அரசியல் எமது நாட்டிலே தலைவிரித்தாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீனை பற்றி கேள்விப்பட்டது பத்திரிகை மூலமாக, சில மீடியாக்கள் மூலமாக, சில டிவிக்கள் மூலமாக. அதுபோல தான் நானும் அப்படி கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கும் அவருக்கும் எந்த உறவு முறையும் இருக்கவில்லை. நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை. நான் ருகுண பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். அவர் ஸ்ரீஜாவர்தனபுர பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் படித்தார். நான் சீனியர், அவர் ஜூனியர். நான் எடுத்த துறை சிறுவர் நோயியல், அவர் எடுத்த துறை மகப்பேற்றியல். ஸோ எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கவில்லை. நான் அதுக்கு முன்னால் அவரோடு ஒரு நாளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ டெலிஃபோனிலோ பேசியிருக்கவும் இல்லை. எங்களுக்கு யார் என்று தெரியாது. ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்திருக்கிறார். இப்படியான நிலையில் இந்த BMICHலே ஜாமியா நலிமியாவின் 50வது பொன்விழா கொண்டாட்டம் முடிந்து அந்த லொபியிலே நாங்கள் வெளியிலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது தூரத்தில் பார்க்கிறேன் கண்ட முகம். அவரும் என்னை பார்த்தார், நானும் அவரை பார்த்தேன். நெருங்கி வந்தார், நானும் நெருங்கி போனேன். நாங்கள் சந்திக்காவிட்டாலும் தெரிந்து கொண்டோம், அவர் ஷாஃபி, நான் டாக்டர் ரைஸ் என்றும் அவர் தெரிந்து கொண்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார் என்று சொல்லி என்னை கட்டி பிடிச்சார். அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை அல்ல. என்ற தோளில் இருந்து அவர் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி ஒரு சின்ன பிள்ளை போல் அழுதார். எனக்கும் அவர் அந்த இடத்துல அவர் என்ற தோளில் இருந்து ஒரு சின்ன crying like a child. எனக்கும் இந்த திருவிழாவில் ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டு ஒரு மீண்டும் பெற்ற ஒரு தாயை போல கண்ணாரில் தண்ணி வந்தது. நான் யோசித்து பார்க்குறேன், அறிமுகம் இல்லாதவர், ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம், இது கண்ணீரை வரவழைக்கின்ற அளவுக்கு இது ஒரு உறவு என்று சொன்னால் இது என்ன உறவு? சாதாரணமாக கருப்பை உறவுகளில் கண்ணீர் வரும். ஆனால் இங்கு கருப்பை யுத்தத்தில் கண்ணீர் வந்திருக்கிறது. இந்த கருப்பை யுத்தம் முழு இலங்கை சமூகத்தையும் கருப்பை உறவுகளாக மாற்றி இருக்கின்றது. அதுதான் யதார்த்தம். அந்த கருப்பை யுத்தம் முழு சமூகத்தையும் கருப்பை உறவாக மாற்றியதுக்கு பின்னால் இருந்த சக்தி என்ன என்று நான் யோசிச்சு பார்த்தேன். அதுதான் யதார்த்தம், சத்தியம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் இஸ்ராவிலே, வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. You tell the people. இது ரசூலுல்லாவுக்கு அன்று அல்லாஹ் தஆலா சொன்னது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் தஆலா by extension is telling you and me that we have to tell people what we have to tell.
Ja al-haq. The truth will come. It has already come. The truth has come. Wa zahaq al-batil. The falsehood will vanish. In the asatyam aliyum. Innal batila kana zahuqa. You know why? ஏன் அசத்தியம் அழியும் தெரியுமா? அசத்தியம் by nature is not strong. By nature it's weak. So it has to die. It has to disappear. It has to vanish. அந்த காலத்தில் நாங்கெல்லாம் அடி வாங்கி சமூகம் எரிக்கப்பட்டு சமூகத்தில் இந்த இனவாத அரசியல் இந்த சமூகத்தை ஒடுக்கி அடக்கி இந்த சமூகத்துக்கு துன்பம் விளைவிக்கிற அந்த நேரத்தில் இந்த சமூகம் சார்பாக டாக்டர் ஷாஃபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர் செஞ்ச ஒரு குற்றம் இல்லை. இந்த சீரழிந்த இந்த இனவாத அரசியல் முஸ்லிம் சமூகத்தை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அந்த டாக்டர் ஷாஃபியை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் ஒரு பலிக்கடாவாக மாற்றப்பட்டார். நம்மளுக்காக அவரும் அவரது குடும்பத்தையும் அவர்கள் பலி எடுத்தார்கள். இது சாதாரண விடயம் அல்ல. இதற்கு துணை போன பல மீடியா தர்மம் இல்லாத மீடியாக்கள் இந்த இனவாத சக்திகளுக்கு இந்த இனவாதிகளுக்கு பின்னால் கூஜா தூக்கிய இந்த மீடியாக்கள் ஒரு பிரெயின் வாஷ் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த எமது சமூகத்தை ஒரு டெரரிஸ்டாக ஒரு தீவிரவாத சமூகமாக ஒரு டெரரிஸ்ட் சமூகமாக காட்டினார்கள். அவர்கள் இந்த சமூகத்தை பிழையாக இந்த மீடியாக்களில் தொடர்ந்தும் காட்டிக்கொண்டே இருந்ததை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. சாதாரண பான் வெட்டுகின்ற கத்தி கூட ஒரு ஆயுதமாக காட்டப்பட்டது. அதில் வேர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா? அதை இந்த சமூகம் நம்பியது. காட்டியது வேறு, அதை நம்பியது வேறு. ஆனால் அதை நம்பியதை நான் பிழை என்று சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் தட் இஸ் த ஹியூமன் சைக்காலஜி. ஹியூமன் சைக்காலஜி எப்படின்னு சொன்னால் ஒரு நேரேட்டிவ் ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப சொல்கிற நேரம் யூ டென்ட் டு பிலீவ். தட்ஸ் அ நார்மல் ஹியூமன் சைக்காலஜி. இதைத்தான் ஹிட்லர் செஞ்சார். ஹிட்லர் ஜெர்மனியில் அந்த யூதர்களுக்கு எதிரான ஜெனசைடை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் அந்த ஜெனசைட் நடந்தது உங்களுக்கு தெரியும். 40களில் 30களில் பின்காலத்தில் 1933 மார்ச் 13 ஹிட்லர் ஒரு மீடியா யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணினார். எங்கிட்ட இந்த தெரன ஹிரு மாதிரியான ஒரு மீடியா யூனிட் தான் அது. அந்த மீடியா யூனிட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னென்றால் ரீச் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் என்லைட்மெண்ட் அண்ட் ப்ரொபகண்டா. மக்களை என்லைட்டன் பண்ணுறதுக்காக ப்ரொபகண்டாவுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபாக இருந்தது ஜோசப் கோபல்ஸ் என்றவர். இவருடைய வேலை என்னன்னு சொன்னால் இந்த ஹிட்லரோட அஜெண்டாவை கேரி ஆன் பண்ணுறதுக்காக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த யூதர்களுக்கு எதிரான அந்த நேரேட்டிவ்ஸை அது கூடாக கம்ப்ளீட்லி பிரெயின் வாஷ் பண்ணினார். 12 வருடங்கள். எந்த அளவுக்கு அது பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் பிரெயின் வாஷ் பண்ண உடனே தே டீஹியூமனைஸ்ட் தி ஜூஸ். இன்றைக்கும் அது நடக்குது. காசாவில் நாங்கள் பார்க்குறோம். இஸ்ரேலில் அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க காசன்ஸ் ஆர் 2-legged animals. வாட் இஸ் தட்? திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டீஹியூமனைசேஷன். இதுக்கு பாவிக்கிறது மீடியா. திஸ் இஸ் த ஓல்ட் the tactics. This is what they do because the media know how the human psychology works. So the Hitler in the Joseph Goebbels 12 வருஷம் அந்த மீடியா ப்ரொபகண்டா செஞ்சு கொண்டு வந்தார். அது கூட என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஐரோப்பாவில் அந்த வாழ்ந்த மக்கள் யூதர்களை மனிதர்களாக பார்க்க இல்லை. அதால் யூதர்கள் நம்பர்ஸாக மாறினார்கள். They are not human, they were numbers. Like what this happens in Gaza, 40,000 people died, 10,000 people died. It's not 10,000, 5,000, it's not numbers, man. There's a human. These are people with emotions, with soul, but they all dehumanized everyone. That happened. And the dehumanization நடந்து முடிஞ்சதோடு அந்த ஜெனசைட் யூதர்களுக்காக எதிராக நடந்தது. 6 million people were killed. 6 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்குரிய ப்ரொபகண்டா 12 வருஷமாக நடந்தது. ஆனால் கடைசியாக
1945 ஆண்டு அந்த Allied forces, when they were closing onto them, then they were captured, and that man, Joseph Goebbels, அவர் தற்கொலை செய்து கொண்டார். இங்கே தான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தேவை. 6 மில்லியன் மக்களை கொலை செஞ்சுட்டு ஒரு உயிர் நீ தற்கொலை செஞ்சதுக்காக உனக்கு தப்பே இல்லாது. ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் வி நீட் அ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு கிவ் him 6 மில்லியன் டைம்ஸ் லைஃப் and to kill him 6 million times again and again and again. That's only possible in a day of judgment. அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா எப்படியான ஒரு பிக்சரை காட்டிச்சதுன்னு சொன்னால், அதாவது டாக்டர் ஷாஃபி ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை செய்ததாகவும், இந்த முஸ்லிம் சமூகம் பெரிய ஒரு அநியாயத்தை செய்ததாகவும், இந்த படுகொலைகள் செய்ததாகவும், ஈஸ்டர் பாம்பிங் செய்ததாகவும் அந்த சமூகம் இதை காட்டிக்கொண்டே இருந்தாங்க. இந்த பொய்யும் இனவாதமும் எல்லா இடத்துலையும் அரங்கேற்றப்பட்டு அந்த அது மக்கள் நம்பி அது ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக ஒரு 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 பெரிய ஒரு விடயமாக அது காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இது இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அது பார்க்குற நேரம் எங்கள் முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பலமும் இருக்கே இல்லை. அவர்கள் அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். they were cornered, and அவங்களோட அந்த இனவாத கருத்துகளும் செய்திகளும் பொய்களும் பெரும் ஆலமரமாக பெரும் விருட்சமாக அவர்கள் காட்டினார்கள். ஆனால் அந்த ஆலமரம் சரிந்து விழுந்ததை நாங்கள் கண்டோம், எங்கள் கண்களால் கண்டோம். அதனை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு குர்ஆனி ஆயா ஞாபகம் வருகின்றது. சூரத்துல் இப்ராஹிமில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கின்றான், அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா தாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமாய் தூதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா வ யضربுல்லாஹு அல்-அம்ஸால லின்-நாஸி லஅல்லஹும் யததக்கரூன் வ மஸலு கலிமத்தின் ஹபீஸத்தின் கஸஜரத்தின் ஹபீஸத்தின் துஸத் மின் ஃபௌகில் அர்லி மா லஹா மின் கரார். இது ஒரு நீண்ட ஆயா, இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆயா. அல்லாஹ் தஆலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஒரு நல்ல வார்த்தைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போல. அந்த நல்ல மரத்திட நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனை, நல்ல தாட், நல்ல நரேட்டிவ்ஸ், நல்ல குட் ஐடியாஸ், அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல மரத்தை போல. அந்த மரத்திட வேர்கள் பூமியில் மிக ஆழமாக செல்லும், அதன் கிளைகள் வானளாவ பரவும். எனவே நாங்கள் உலகத்தில் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுவோமாக இருந்தால், ஒரு நல்ல செய்திகளை கொண்டு வருவோமாக இருந்தால், ஒரு நல்ல சிந்தனையை கொடுப்போமாக இருந்தால் அதில் இஃபெக்ட் அதுதான். அதே நேரம் இந்த கீழ்த்தரமான இனவாத சிந்தனைகள், இனவாத கொள்கைகள், இப்படியான கீழ்த்தரமான கொள்கைகள் அது எப்படின்னு சொன்னால் ஒரு கெட்ட மரம் போல. இஸ் அ கலிமத்தின் ஹபீசத்தின், இஸ் அ ஈவில் வேர்ட், இஸ் லைக் அன் ஈவில் ட்ரீ. அதில் வேர் மேலால் தான் நீக்கும், பூமிக்கு மேலால். அதுக்கு பெரிய கிளைகள் எல்லாம் இருக்காது, அது லேசாக பிடுங்கப்பட்டு போகும். You see what happened in our society. I have a feeling that I see that as that's the tafsir that we saw for this ayah. It's so powerful. அந்த இடத்துல நாங்கள் மிச்சம் வீக்காக ஃபீல் பண்ணோம். ஆனால் நாங்கள் வீக்காக எங்களுடைய ஈமானிய பலம் இருக்குமாக இருந்தால், நாங்கள் ஈமானிய பலம் உள்ளவர்களாக இருந்தால், நாங்கள் இந்த சரியான கொள்கை, இந்த ஹக்கில், ஜா அல் ஹக் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார், இந்த ஹக்கில், இந்த யதார்த்தத்தில், இந்த உண்மையில் நாங்கள் உறுதியாக இருப்போமாக இருந்தால் அதுதான் பலம். இந்த இடத்துல இமாம் ஹசனுல் பன்னா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. அவர் சொன்னார், அதாவது அணு ஆயுத பலம் கூட பலம் அல்ல ஒரு ஈமானிய பலத்துக்கு முன்னால். எனவே நான் நினைக்கிறேன் இந்த முழு மக்கள் சமூகத்துக்காக சிறையில் சிலுவையில் அறையப்பட்ட டாக்டர் ஷாஃபிக்காக கேட்ட துவாக்கள், பிடித்த நோன்புகள், ஓதிய குர்ஆன் வசனங்கள், கேட்ட துவாக்கள், செய்த உம்ராக்கள், ஹஜ்ஜிகள், இவையெல்லாம் ஒரு பலமான அந்த ஈமானிய பலம் இங்கு வெற்றி பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு முஸ்லீம், ஒரு மூமின், ஒரு தலைமைத்துவம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இதுக்கு நல்ல உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகின்ற பொழுது
மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது நைல் நதிக்கு முன்னால் வருகிறார்கள். He is on a dead end. There is no way he can cross the ocean. இந்த பக்கத்தில் கடல், மற்ற பக்கம் ஃபிரௌனுடைய all the forces. So they were cornered. அப்போ அந்த ஃபிரௌனோட இருந்த அவர்கள் சொன்னார்கள், அந்த கூட்டம், அந்த மக்கள், we are trapped. ஃபலம்மா தரல் ஜம்ஆனி, அவர்கள் இந்த கூட்டத்தை, இந்த ஃபோர்ஸஸை கண்ட உடனே கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய அந்த சஹாக்கள், அவருடைய கூட்டம், அவர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், ஓ இண்டீட் we definitely we are trapped. நாங்கள் மாட்டிக்கொண்டோம். We can't escape. Obviously you can't escape. They didn't lie. Because in the side the ocean, மற்ற சைடில் ஃபிரௌனோட army, what can they do? That was the situation. But there's a big but here. We were like that at one point. We felt we were caught. We felt we were cornered. We felt we were in between this ocean and the forces that are coming to kill us, destroy us. Exactly the same situation. அந்த சஹாபாக்கள், அந்த மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், ல முத்ரகூன், we were caught and we were trapped. நாங்கள் மாட்டிக்கொண்டோம். ஆனால் ஒரு அப்படியான ஃபாலோவர்ஸ் அப்படி ஃபீல் பண்ணினாலும் கூட ஒரு லீடர்ஷிப்புக்கு அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்புக்கு அது இருக்கக்கூடாது. ஆனால் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர் சொன்னார், ஆல கல்லா, இட்ஸ் நாட் லா, இட்ஸ் கல்லா, நோ 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 நோ, டெஃபினெட்லி நாட். நோ, யூ ஆர் நாட் trapped, you are not caught, you are not cornered. See the feeling, see the iman, see the power of belief. He said, inna ma'iya rabbi, definitely my master, my Rabb is with me, sayahdeen, he will show me the way out. See, at the last moment, there's no hope at all. Even at that point, this is the character of a man with a people, iman or அடையாளம். No, we are not caught, we are not trapped. Inna ma'iya rabbi, my master is with me and definitely he will guide me, sayahdeen. அதுக்கு பிறகு ஃபவஹைனா இலா மூசா அன் அத்ரிப் பி அஸாக், அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வஹி இறக்குறான், அந்த அசாவால் கடலை அடைக்க சொல்லி. ஸோ வி நோ அந்த கடல் ரெண்டா பிரியுது. இந்த ஃபிரௌனும் கூட்டமும் கடலில் போகிற நேரம் அந்த கடலில் அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். எங்களது ஃபிரௌன்கள் இந்த சமூக அரசியல் களத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது யதார்த்தம். கடைசியாக முடிப்பதற்கு முன்னால் நான் அண்மையில் வாசித்த ஒரு கவிஞர் கண்ணதாசனின் ஒரு வசனம், அதை இந்த இடத்திலே பொருத்தமாக இருப்பதனால் அதை நான் சொல்லிட்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லி கலங்கும். நீங்கள் செஞ்ச வினைகள் எல்லாம், அதாவது எவ்வளவுதான் தீங்குகள் வந்தாலும், ஆரம்பத்தில் வந்திருந்தாலும் பிறகு வந்தாலும் கந்தன் என்று சொல்ல கலங்கும். நீங்கள் ஒரு கடவுளை, அல்லாவை நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எவ்ரிதிங் வில் டிஸப்பியர். ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டா. இந்த இனவாதிகள் அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம், செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டா. நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். கடைசியாக டாக்டர் ஷாஃபியும் அவரது குடும்பங்களும் சிந்திய கண்ணீர், நமது சமூகம் சிந்திய கண்ணீர் காற்றில் கரைந்து விடவில்லை. அது இந்த வரலாறு, இது ஒரு வரலாறு, இது ஒரு அத்தாட்சி என்று குறித்து முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
உயர்கல்வித் துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk